ஹலோ ஹாய். நம்ம எல்லாருமே சம்மருக்கு தான் கம்மங்கூழ் குடிப்போம். ஆனால் எனக்கு வந்து கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்னு மார்கழியில் ரொம்பவே ஆசையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கம்பு மாவு வேறு மிச்சமாக இருந்தது. அது சம்மர் வரைக்கும் காத்துட்ருக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் கம்மங்கூழ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈச்சட்டி வச்சுட்டு நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கம்பு வந்து நான் 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லா கொட்டி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அதுதான் மெயின். அப்புறம் உப்பு 2 கரண்டி 3 கரண்டி போட்டுக்கோங்க. ரொம்ப கசக்கிற மாதிரி என்றைக்குமே போடக்கூடாது. அப்படியே வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டு அந்த பக்குவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அப்படியே சாப்பாடு மாதிரி ஆயிரும். அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டேன்னா ஆயில் ஊற்றி கம்மங்களுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதில் மிளகாய், வத்தல் எல்லாமே நான் சொந்தமாக பண்ணேன் தான். மோர் மிளகா, சுண்ட வத்தல்காய் எல்லாமே போட்டேன். மோரில் வந்து தயிரில் போட்ட பச்சை மிளகாயை நான் பெதறி இந்த மாதிரி பண்ணி அதையும் நான் பொரித்து திருப்பி அந்த தயிரையும் நான் போட்டேன். அப்புறம் என்னங்க, அப்படியே கம்மஞ்சோரை எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு பொரித்து வச்ச எல்லா ஐட்டங்களும் எடுத்து வச்சு நான் இயற்கையான முறையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கம்மங்கூழாவும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.